இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உபதேசம் எப்படி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Now when they heard this, they were pricked in their heart, and said unto Peter and to the rest of the apostles, Men and brethren, what shall we do? Acts chapter 2 verse 37. எனக்கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பேதுருவனுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு அங்கே இருந்த ஜனங்கள் அவங்கள பார்த்து, பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பார்த்து கேட்கிறாங்க, சகோதரரே, இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு ஜனங்களுக்கு உபதேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உபதேசம் எப்படி இருக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது ஒரு சிற்பங்களை செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரஷும் ஒரு உளியும் அதுங்களுக்குள்ளாய் பேசிக்கொண்டதாக அந்த ஸ்டோரி இருக்கும். அதுல அந்த பிரஷ் உளிய பார்த்து கேக்குது, நம்ம 2 பேரும் கல்லோட கான்டாக்ட் பண்றோம், ஆனால் நான் என்னதான் பண்ணினாலும் சரி அந்த கல்லுல இருக்கிற டஸ்ட தான் போக்க முடியுது, மாறாக வேற எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியல. ஆனா நீயும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்லை வேற மாதிரி ஷேப்புக்கு அழகா மாத்திடுறிய, அது எப்படி அப்படின்னு அந்த பிரஷ் கேட்டுதான். அதுக்கு அந்த ஒளி சொல்லிச்சான், வேற ஒன்னும் இல்ல, நீ அவங்கள ஜஸ்ட் ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவ, நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள உடைக்க ஆரம்பிச்சிருவேன். எப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்கிறேனோ அவங்களோட ஷேப் மாறிட்டே இருக்கும், கடைசியில அவங்க நல்ல ஒரு சிலையா சிற்பமா மாறிடுவாங்க அப்படின்னு அந்த ஒளி சொல்லிச்சான். இதே போலத்தான் இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த காரியத்தை இன்னும் ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற நெயில் பாலிஷ எடுத்துக்கலாம். நம்ம நெயில என்னதான் நெயில் பாலிஷ் போட்டு அழகா வச்சிருந்தாலும் சரி, அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ஆனால் அந்த நெயில் உடைஞ்சா நம்மளை ஹர்ட் பண்ணும். அந்த பெரிய நெயிலால மத்தவங்களை கீறிட்டோம்னா மத்தவங்களை ஹர்ட் பண்ணும். ஆனால் ஒரு நெயில் கட்டரை எடுத்துப்போம், அதை நம்ம எப்போ யூஸ் பண்றோமோ அப்போ நெயிலும் கரெக்டான ஷேப்புக்கு மாறிடும், ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கித்து முடித்த பின்பு அதை கேட்டிருந்தவர்கள் தான் என்ன சொல்றாங்க, இருதயத்துல குத்தப்படுறாங்க. ஐயோ, இவர் சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு பிற்பதாக அவர்கள் ஞானஸ்தானத்துக்கு நேராய் நடத்தப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உபதேசங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்கு எப்படி போய் சேருகிறது? அதாவது மேய்ப்பர்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்கள் ஜனங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற மாதிரி காரியங்களை கொண்டு வருகிறோமா? இந்த இடத்துல பேதுரு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான காரியத்தை நீங்க செய்யாம இருந்திருக்கலாம், செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாரா? கிடையாது. அவர் தெளிவா சொல்றாரு. அவங்க நின்னவங்களை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கிறது? ஒரு தப்பு நடக்குது, ஜனங்களுக்குள்ள இந்த காரியம் நடக்க கூடாது, அதை கடிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் எத்தனை பேரால உபதேசமாக நாம் கொண்டு வர முடியும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏதோ அவங்களுடைய ஜீவனை குலைச்சு போடுறதா இருக்கக்கூடாது, மாறாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உபதேசத்தில் வருகிற காரியங்கள் அவங்களுடைய இருதயத்துல குத்தணும், ஆனால் ஜீவனை கட்டுகிறதா இருக்கணும். அப்படியானால் நம்ம கேட்கலாம், இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரதர். சோ நம்மளும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.
மோட்டிவேஷனல் டாக்குக்கும் தேவனுடைய உபதேசத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மோட்டிவேஷனல் டாக்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உன்னால முடியும், உன்னை நீ நம்பு அப்படின்னு செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், பேதுரு அவருடைய தைரியத்துல நின்னாரா? அந்த இடத்துல செல்ஃப் கான்பிடன்ஸ் எங்கேயாவது இருந்ததா? இதே பேதுரு தான் ஓடி ஒளிந்து கொண்டவர், அதாவது மறுதளித்தவர். இதெல்லாம் போய் இன்னைக்கு தைரியமா பேசுறார் அப்படின்னா அவருடைய நம்பிக்கை சார்ந்தது கிடையாது, மாறாக பரிசுத்த ஆவியினுடைய காரியம். இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனை பார்த்து நீ விளங்கவே மாட்ட, என்ன செஞ்சாலும் தேரவே முடியாது அப்படின்னு சொல்றோம்னா அது அவங்க ஜீவனை நம்ம இடிச்சு போடுறோம். மாறாக நீ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போக முடியும், அல்லது எரி நரகத்துல தள்ளப்படுவாய் அப்படின்னு சொல்ற காரியம் அவங்க இருதயத்துல குத்துகிறதா இருக்கும், ஆனால் அவங்களுடைய ஜீவனை கட்டுகிறதா இருக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆவியானவருடைய துணை கொண்டு வெளியில வருகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போ ஆவியானவருடைய துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோமோ, அவரை மாத்திரம், அவருடைய சிலுவையை மாத்திரம், நித்தியத்தை மாத்திரம் உபதேசம் பண்ணுகிறோமோ, அப்போது நாம் பலருடைய ஜீவன்களை இயேசு கிறிஸ்துக்கு நேராய் கட்டுகிறவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாங்க ஆவியில பலன் கொண்டு உம்மை பிரசங்கிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, எங்களுடைய சுய சிந்தனையோ சுயமோ எந்த விதத்திலும் வெளியில வரக்கூடாது தகப்பனே. ஆவியானவர் எதை விரும்புகிறீரோ அதை மாத்திரமே நாங்கள் பேச, மற்றவர்களை உமது பக்கம் திருப்ப, இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.